பிரைஸ் செல்லோன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்துத தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று தேவன் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 2:2 நாம் வாசிக்கும்போது யாக்கோபு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமாகிய வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளியாய் காணப்படுகிறான். அதே ஆதியாகமம் 28:15 நாம் வாசிக்கும்போது யாக்கோபு தேவன் ஆபிரகாமுக்கு அருளின வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறான். ஆதியாகமம் 32:9-10 தேவன் தனக்கு அருளின நன்மைகளுக்காக அவர் பாராட்டின தயவுக்கும் சத்தியத்திற்கும் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துகிறதையும் காண முடிகிறது. ஆதியாகமம் 32:27-28 தேவனால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி போராடி மேற்கொண்டதையும் நாம் காண முடிகிறது. அதே ஆதியாகமம் 35:2 அந்நிய தெய்வங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் தன்னையும் தன் வீட்டாரையும் தன்னை சார்ந்தவர்களையும் சுத்தம் பண்ணி கொண்டு தேவ ஆசீர்வாதம் அடைந்ததையும் நம்ம அங்கே காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த விதமான அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் யாக்கோபு ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்று சொன்னது போல நாமும் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று மாத்திரமல்ல, என்னுடைய தேவன் என்று சொல்லும்படியாய் தேவன் தாமே நம்மையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆம்.